இயேசுவே மிகவும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சந்தோஷமாயிருக்கிறீங்க இல்லையா? மத்தேயு நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 28. பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன தருவேன்? பணத்தை தருவேன், நோய் இருந்து விடுதலை தருவேன். என்ன சொன்னாங்க? நான் உங்களுக்கு இளைப்பாற்றி தருவேன். சொல்லுங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு விண்ணரசை தருவேன். ஹல்லேலூயா. யாரை கேட்டாலும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பார்கள். உடலின் நோய்கள், மன கஷ்டங்கள், மன காயங்கள், பிரச்சனைகள், எத்தனையோ தீய பழக்கங்கள் வச்செல்லாம் சுமை சுமந்து சோர்ந்து நடக்கிறாங்க மக்கள். இந்த பிள்ளைங்க எல்லாம் பள்ளிக்கூடம் போயிட்டு சீக்கிரம் வந்துருக்கிறீங்க. தேர்வு காலம் இல்லையா? முடிஞ்சிச்சா? தேர்வு முடிஞ்சிச்சா? சந்தோஷம். மிகவும் சந்தோஷப்பட்டு வந்து தான் பைபிள் கொண்டு வந்திருக்கிறீங்க. பைபிள் நற்செய்தி கொண்டு வந்திருக்கிறீங்க. வேறு எந்த இடத்துல இந்த மாதிரி பார்க்குறது கிடையாது. பிள்ளைங்க மட்டுமல்ல, எல்லாருமே வச்சுக்கிறீங்க. ஹல்லேலூயா. நல்ல கை தட்டுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விண்ணரசு உங்களை பொறுத்த வரைக்கும் இறங்கி வந்துட்டே இருக்கிறது. உண்மையை சொல்றேன், இயேசு ஒருவரே மீட்பர், இயேசு ஒருவரே ஆண்டவர், இயேசு ஒருவரே இரட்சகர். அவரை சொல்லுகிறார், பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, நீங்கள் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு விடுதலை தருவேன், நான் உங்களுக்கு புது வாழ்வு தருவேன், நான் உங்களுக்கு விண்ணரசு தருவேன். தூக்க நற்செய்தி திருத்தூதர் பணி நாங்கள் 12 வேற எவராலும் மீட்பு கிடையாது. சொல்லுங்க. இயேசுவின் பேர் அந்த வானத்துக்கு கீழ் பூமியிலேயே மனிதனிடம் மீட்புக்காக வழங்கப்பட்டுள்ள ஒரே ஒரு நாமம். என்ன நாமம்? சொல்லுங்க. என்ன நாமம்? இயேசு நாமம். ஹல்லேலூயா. இயேசு நாமம் சக்தியோட வல்லமையோட எடுத்து சொல்லுங்க, வல்லமை இறங்கி வரும். ஹல்லேலூயா. இயேசு நான் தான் வழி, நான் தான் உண்மை, நான் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். நான் தான் வழி, நான் தான் உண்மை, நான் தான் ஜீவன். வேற எவராலும் சொன்னது கிடையாது. வேற எவர் இந்த உலகத்தில் எத்தனையோ பெரியவர்கள் எல்லாம் தோன்றி மறைந்து போயிருக்கிறாங்க. பெரிய பெரிய ஆசாமிகள் எல்லாம் யாரோ சொல்லியிருக்கிறாங்களா, நான் தான் வழி, நான் தான் ஜீவன், நான் தான் உண்மை என்று. எவரும் சொன்னது கிடையாது. அல்லேலூயா. இயேசு ஒருவர் தான், நான் தான் ஜீவன். என்னிடம் வருகிறவர்களுக்கு ஜீவன் கிடைக்கும். மற்றவங்க எல்லாம் பெரியவங்க எல்லாம் என்ன சொல்லியிருக்கா, நான் ஜீவன் எங்க இருக்குன்னு சொல்லித்தரேன், அப்ப காட்டுத்தேன் அப்படி சொல்லியிருப்பாங்க. நான் தான் ஜீவன், நான் தான் வழி, நான் தான் உயிர். அந்த இயேசு ஒருவர் தான் மீட்பர். அதை நாம் பறைசாற்ற வேண்டும், எடுத்துரைக்க வேண்டும், இயேசுவுக்கு சான்று பகர வேண்டும். லூக்கா நற்செய்தி 19 அதிகாரம் என்ன சொல்றது? சக்கேயை பற்றி செய்தி. சக்கேயு யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? சக்கேயு அவன் வேலை என்ன? வரி டாக்ஸ் கலெக்டர். சக்கேயு டாக்ஸ் கலெக்டர். அவன் எப்படி இருந்தான்? குள்ளனா இருந்தான். அவன் பெரிய பணக்காரன். எப்படி பணக்காரன் ஆயிட்டான்? அவன் அநீதி முறையிலேயே பணம் சம்பாதிச்சான், பணக்காரன் ஆயிட்டான். அவன் இயேசுவை பார்க்கணும்னு ஆசை வந்துருச்சு அவன் உள்ள. இயேசு அங்கே இங்கே எல்லாம் இயேசு போன எங்கே சென்றாலும் அங்கே எல்லாம் மக்கள் கூட்டம் வராங்க. அவங்க எல்லாம் சந்தோஷமாயிருக்கிறாங்க. அவங்க எல்லாம் தீமையெல்லாம் விடுதலை பெற்று சந்தோஷமாயிருக்கிறதே. சக்கேயு அவன் அதை பற்றி கேள்விப்படுகிறான், பார்த்துட்டே இருக்கிறான்.
எனக்கும் இயேசுவை பார்க்க வேண்டும் அப்படி அந்த எண்ணம் வருது. காரணம் என்ன? அவனுக்கு நிம்மதி கிடையாது, சமாதானம் கிடையாது, அவனால் தூங்க முடியல. காரணம் என்ன? அவனுடைய தீமை அவனை உறுத்தி கொண்டே இருந்தது. அவன் அநீதி முறையிலேயே அன்ஜஸ்ட்வே அவன் பணம் சம்பாதிச்சான். எப்படி சொல்றது டைம் இல்லை. இப்போ இயேசுவை பார்க்கணும், இயேசுவை பார்த்தா எனக்கு மீட்புண்டு என்ன அவன் நினைச்சான். நீங்களும் இயேசுவை பார்க்க வந்திருக்கிறீங்க, இயேசுவை தேடி வந்திருக்கிறீங்க. இயேசுவை தொடணும், இயேசு என்ன தொடணும், நான் இயேசு பார்க்கணும், நான் இயேசுவின் வார்த்தையை கேட்கணும். அந்த வார்த்தையின் வழியாக இன்று எனக்கு விடுதலை கிடைக்கணும். அதுக்காக வந்திருக்கிறீங்க இல்லையா? சரியா சொல்றதா? சாப்பிடுறது வந்திருக்கீங்களா? அது முடிச்ச சாப்பாடு கிடைக்கும், அதுக்கு வந்திருக்கீங்களா? அதுக்கு வந்திருக்கிறீங்களா? இல்லை, இயேசுவை பார்க்கணும். சக்கேவு இயேசுவை பார்க்க விரும்பினான். அவன் என்ன பண்ணான்? அவன் குள்ளன் ஆயிருந்தான். அப்படி சொல்றது குள்ளன், உயரம் இல்லை, கூட்டத்துக்கு இயேசுவை பார்க்க முடியல. அவன் பெரியவன், அதிகாரி, அதனால அவன் இந்த சாதாரண மக்களுடைய போக முடியாது. அவன் ரகசியமா இயேசு வர்ற வாடியை பார்த்து அந்த மரத்தை ஏறி உட்கார்ந்திருக்கிறான். பிரியமான மக்களே, இயேசு வழியே வந்து கொண்டு யாருக்குமே தெரியாது அவன் அங்கே இருக்கிறது. இயேசு வந்து அவன் வழியே நடந்து போய் கொண்டிருக்கும் பொழுது அந்த மரத்து கீழே வந்து இயேசு மேலே பார்க்கிறார். எல்லாரும் மேலே பார்க்குறாங்க. என்னது பாருங்க, இல்லையே சக்கேயோ சக்கேயோ சக்கேயோ. இயேசு அவனை நோக்கி, நீ விரைவாய் இறங்கி வா தம்பி, சக்கேயோ விரைவாய் இறங்கி வா. அவன் கீழே குதிச்சு வந்தான். அவன் என்ன சொன்னான் தெரியும்? இன்று நான் வீட்டுக்கு வரணும், நான் வரேன், என்னை கூட்டிட்டு போறியா? ஆமா ஆண்டவரே, குருவே கூட்டிட்டு போறேன். கூட்டிட்டு போயிட்டான். எங்கெங்கோ மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க, பாபத்தின் வழியிலேயே, தீமையின் வழியிலேயே. உங்களை இயேசு பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் பார்க்கிறார். பேரை சொல்லி இன்று இரவிலே, இந்த நாட்களிலேயே இயேசு அழைக்கின்றார். இயேசுவை பார்க்கணும், இயேசுவை தேடி வந்திருக்கிறீங்க. அவர் உங்களை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் பார்த்து பேரை சொல்லி, பேரெல்லாம் இயேசுக்கு தெரியும். நீ விரைவா, சீக்கிரமா இறங்கி வா. நீ இறங்கி தவிர தயாரா இருக்கிறியா? அதான் கேள்வி. சக்கையோ இறங்கி வந்தான். உன்னை எத்தனை நாளா அழைச்சிட்டு இருக்கிற ஆண்டவர்? எப்போ இறங்கி வந்திருக்கிறீங்க? நீங்க யாராவது ஆண்டவர் கிட்ட இல்லை, இறங்கி வரணும்னா அப்பொழுது கூட இயேசு வருவார். உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. இதயத்துக்கு வீட்டுக்கு நீ கூட்டிட்டு போக தயாரா இருக்கிறியா? தயாரா இருந்தா நீ இயேசுவாக மாறணும். இயேசுவின் இயல்பை நீ அணிந்து கொள்ள வேண்டும். சக்கேவு வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டான். சக்கேவு வீட்டுக்கு உள்ள போனோம். அங்கே நாற்கா சேரு போட்டு இயேசு உட்கார வச்சு அவன் பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறான். நீ பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிற, பக்கத்தில் இயேசுவோட இயேசுவை தொட்டு இயேசு அரவணைத்து எங்கெங்கோ உட்காந்துறான். முடியாது, இயேசு பார்க்க முடியாது. இயேசுவிடமிருந்து அருளும் வரவே வராது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இப்பொழுது திருப்பில் ஒப்புகின்ற வேளையிலேயே இயேசு கூட இறங்கி வந்திருக்கிறார். சக்கேயு இயேசுவின் வார்த்தைகளை கூர்ந்து கவனித்து கேட்டுக்கொண்டிருந்த அவங்க இயேசுவின் வார்த்தையை கேட்டு சக்கேயு உள்ளுக்குள்ளே மன மாற்றம் ஏற்பட்டது. அவன் தவறுகளை உணர்கின்றான். அதை பற்றி அவன் மனம் வருந்துகின்றான். நான் செய்தது தப்பு என்று எண்ணி இயேசுவிடம் மன்னிப்பு இருக்கின்றான். அவன் பரிகாரம் செய்ய தயாராகிறான். ஆண்டவரே, குருவே, இதோ என்னுடைய சொத்தில் பாதி நான் ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். அடுத்தது என்ன? 4 மடங்காக திருப்பி கொடுக்கிறேன். ஏமாத்தி எடுத்ததெல்லாம் 4 மடங்காக திருப்பி கொடுக்கிறேன். உன்னால் முடியுமா? அதான் கேட்கிறாரு ஆண்டவர். அவன் சம்பாதிச்ச எல்லாம் போச்சு, ஒன்றும் கிடையாது. பாதி ஏழைகள் கொடுத்தாச்சு, மிச்சம்
எஞ்சியிருக்கின்ற பாதி 4 மடமாக திருப்பி கொடுத்தா ஒன்றும் ஆகவே இல்லை, காலியாயிட்டான். உன்னால காலியாக முடியுமா? தீமைகளை விட்டுவிட உன்னால் முடியுமா? குடிப்பழக்கத்தை விட்டுவிட உன்னால் முடியுமா? தான் கேட்கிறார் ஆண்டவர். எத்தனையோ தீய பழக்கங்கள், தவறான உறவுகள், அடிமை நிலைகள், எத்தனையோ தீமைகளுக்கு அடிமையா இருக்கிறீங்க. நீங்களை நினைச்சு பாருங்க, விட்டுவிட முடியும். எத்தனை போன வாரம் கட்சியை கூட நடந்திருக்கோம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தினமும் பூசை நடைபெறுகின்றது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி, எத்தனை ஆராதனை, எத்தனையோ கூட்டங்கள். ஏதாவது மாற்றம் ஏற்பட்டதா வாழ்க்கையிலேயே? அதான் கேள்வி. ஏதாவது ஒரு மாற்றம்? ரோமர் செய்தி 12வது அதிகாரம் 1 வசனம். ரோமர் 12. சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய இரக்கத்தை முன்னிட்டு உங்களை வேண்டுகிறேன். கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக உங்களை படையுங்கள். உங்களை உடலையே பலியாக ஒப்புக் கொடுங்க. இதுவே நீங்கள் செய்யும் உள்ளார்ந்த வழிபாடு, ஆராதனை. அடுத்தபடி, இந்த உலகின் போக்கின்படி நடவாதீர்கள், மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றம் அடைவதாக. உங்கள் உள்ளம் புதுப்பிக்கப்பட்டு மாற்றம் அடைவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைய இரவிலேயே உங்களுடைய உள்ளம் புதுப்பிக்கப்பட்டு உள்ளத்தின் ஆழத்திலேயே மாற்றம் ஏற்பட வேண்டும். புது மனிதனாக மாறணும். இந்த கூடாரத்தின் வெளியே போகும் பொழுது வந்த போல கிடையாது. போகும் பொழுது சக்கேயு இயேசுவை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் இயேசுவிடம் பேசி அவன் இயேசு போனா வெளியே போகும்போது அவன் புது மனிதனாக மாறிவிட்டான். அவனுடைய வாழ்க்கையை கண்டு இயேசு என்ன சொன்னார்? இயேசு, இன்று வீட்டுக்கு மீட்புண்டாயிற்று. ஹல்லேலூயா, சொல்லுங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை பார்த்து, இந்த குடும்பத்தை பார்த்து இயேசுவா சொல்ல முடியுமா? இன்று இவ்வீட்டுக்கு மீட்புண்டாயிற்று. இயேசு உள்ளுக்குள்ள வரணும். முதல்ல இதயத்திற்குள்ள வந்து குடும்பத்துக்கு ஆட்சி இயேசு வரணும். உள்ளுக்குள்ள உள்ளம் புதுப்பிக்கப்பட வேண்டும். சக்கேயு பார், இதுதான் நடக்கணும். இந்த 3 நாட்களுக்குள்ள நான் மீண்டும் சொல்றேன், இதோ நேரம் வந்து விட்டது. பரிசுத்த தாய் கண்ணீர், ரத்த கண்ணீர். பார்த்திருக்கீங்களா? படத்தை பார்த்திருக்கீங்களா? ரத்த கண்ணீர் வடிக்கும் தாயிலே படத்தை பார்த்திருக்கீங்களா? அது உண்மைதான். தாய் ரத்த கண்ணீர் வடிக்கிறார். இயேசு ஆண்டவர் கெத்செமனே தோட்டத்திலேயே ரத்தமாய் ஒழுகிச்சு. அதே போல இன்று பரிசுத்த தாய் நம்முடைய வாழ்க்கையை பார்த்து, நம்முடைய மோசமான நிலைமையை பார்த்து ரத்த கண்ணீர் வடிக்கின்றார். மக்களுக்காக இயேசு என்னென்ன செய்திருக்கிறார்? உயிரை கொடுத்திருக்கிறார், ரத்தத்தை சிந்தியிருக்கிறார். இதெல்லாம் மக்கள் கவனியாம இதெல்லாம் பாவத்தின் வழியிலேயே மக்கள் போதை பார்த்து பரிசுத்த தாய் ரத்த கண்ணீர் வடிக்கிறார். பிரியமான மக்களே, இதோ நேரம் வந்து விட்டது. என்ன நேரம்? மீட்பின் நேரம், மீட்பின் நாட்கள். இப்படி நாம் மீட்படையவில்லை. இயேசு நமக்காக ரத்தம் சிந்தி வழியை திறந்து தந்திருக்கிறார். போலாம். இயேசுவின் திருப்பாடுகள் யாரும் ரட்சிக்கப்படல. யாருமோ சொல்லிட்டு இருக்காங்க. யாரோ ஒரு கூட்டுற மீட்பு தருவதற்காக
அந்த ரட்சை தருவதற்காக இயேசு வந்து கொண்டே இருக்கிறார். அப்போதான் மீட்பின் இயேசு சிலுவை சாவின் வழியாக உயிர்த்தெழுதலின் வழியாக மீட்பின் பாதையை திறந்து தந்தார். பார், இந்த வழியை பார், நீ இதே போனா இந்த வழியை போனா விண்ணரசு போய் சேரும். இடுக்கான வழி, வாசல் சின்னதான். இயேசுவின் இந்த உலகிலேயே இயேசுவின் வார்த்தைகளை கேட்டு இயேசுவின் பாதையிலே நடந்து இயேசுவோட இணைந்து இயேசுவின் தூய்மையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் இறந்தவர்கள் எல்லாருமே அந்த நாளில் உயர்த்தெழுவார்கள். உயிரோடு இருக்கிறவர்கள் உருமாறுவார்கள். இயேசுவின் பரிசுத்திலே வாழ்ந்த இறந்து போனவர்கள் எல்லாம் அவர் உயிர்த்தெழும் பொழுது இயேசுவோடு கூட விண்ணகம் போவார்கள். மற்றவர்கள் எல்லாம் கீழே போவார்கள். நீங்க எங்க போனோம்? அதுதான் கேள்வி. பிரியமான மக்களே, நாம் இயேசுவோடு தாய் குத்தி திறக்கப்பட்ட இயேசுவின் திரு இருதயத்திலிருந்து இதோ இரத்தம் தண்ணீர் வெளிவருகின்றன. நாம் அதை உண்டு அதன் இயேசுவின் உயிரோடு இணைந்து அந்த இருதயத்தில் புகுந்து இயேசுவோடு இணைந்து வாழும் பொழுது நாம் இயேசுவாக மாறுவோம். இன்று நம்முடைய வாழ்க்கை உள்ளத்தின் ஆழத்திலேயே புதுப்பிக்கப்பட வேண்டும். உள்ளம் புதுப்பிக்கப்பட வேண்டும். கல்லான இதயத்தை எடுத்து மாற்றி சதையான உள்ளத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நாம் கரங்களை உயர்த்தி எழுந்து நின்று கரங்களை உயர்த்தி ஒரு நிமிடம் நாம் ஆண்டவரை போற்றி புகழ்வோம். இப்பொழுது தூயாவின் அபிஷேகம் இறங்கி வரும். இயேசுவின் ரத்தம் உங்களை எல்லா தீமையிலிருந்து விடுவிக்கும். உங்கள் இயேசுவின் காயங்களால் நீங்கள் நலமடைவீர்கள். அந்த நம்பிக்கை விசுவாசத்தோடு அல்லேலூயா எல்லாம் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் உயர்த்த குரலில் ஆண்டவரை போற்றி புகழுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, வானத்தில் இருந்து ஆசீர்வதித்து வரட்டும். தீமை விட்டு போகட்டும். வல்லமை இறங்கட்டும். இயேசுவின் வல்லமை இறங்கட்டும். ரத்தத்தால் கழுவப்படட்டும். ஆவியா முத்திரையிடப்படட்டும். இயேசுவே நன்றி.